அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 நாள் வேலை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் உள்ளிட்டோருக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் 100 நாட்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தரப்படுகிறது. நாடு முழுவதும் 6 கோடி குடும்பங்கள் இந்த வேலை வாய்ப்பை நம்பியுள்ளனர். தமிழகத்தில் 2022-23 நிதி ஆண்டுக்கு தினசரி ஊதியம் ரூபாய் 281 வழங்கப்பட்ட நிலையில் 2023-24 நிதி ஆண்டுக்கு 294 உயர்த்தி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இத்திட்டத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இத்திட்டத்தில் நடைபெற்ற கட்டுமான பணிகளுக்கும் பணம் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் மார்ச் 7ஆம் தேதி முதல் இத்திட்ட பணிகள் திடீரென்று நிறுத்தப்பட்டுள்ளது. இதை நம்பி இருந்த தொழிலாளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்ததாவது: நிர்ணயிக்கப்பட்ட பணிகள் முடிக்கப்பட்டு நிதியாண்டு இறுதி என்பதால் பணிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. நிதி ஒதுக்கீடு வந்ததும் நிலுவை சம்பளம் போடப்பட்டு பணிகள் தொடங்கும் என்றனர்.